தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட பயிற்சி பெற்ற 30 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். குறித்த விசேட நடவடிக்கையின் போது இந்த விசேட குழுக்கள் அதிகாரிகளுக்கு 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் இந்த போலீஸ் குழுக்கள் போலீஸ் மோப்ப நாய்கள் மற்றும் விசேட தாக்குதல் படையணி என்பவற்றையும் கொண்டுள்ளன. இதற்கிடையே மாத்தறை மிரிச பிரதேசத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த துரித போலீஸ் படையணி தற்போது மாத்தறை இஸ்ஸதீன் நகரத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இடம்பெற்ற 50 வயதிற்கு மேற்பட்ட உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெற்றி பெற்ற துஷாரி ஜெயக்கொடி நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டி கடந்த 21ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. குறித்த போட்டியில் 37 நாடுகளைச் சேர்ந்த உலக அழகிகள் கலந்து கொண்டனர். 37 நாடுகளில் இருந்து வருகை தந்த உலக அழகிகளுக்கு மத்தியில் பெரும் போட்டி நிலவியதாகவும் அதில் வெற்றி பெற்றது இலங்கைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் துஷாரி ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களை இடைநிலை தரங்களுக்கு இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. அதற்கமைய அரசு பாடசாலைகள், அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் எதிர்வரும் காலங்களில் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்காது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் இதனுடன் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளார் முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் கருத்துரைக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மைத்திரியால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்களின் பெயர்கள் என்னிடம் உள்ளன. எனக்கு தேர்தலில் போட்டியிடும் திட்டமில்லை. எனது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதை காப்பாற்றுவதற்காகவே நான் கட்சியின் விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன். நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்றார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆவரங்கால் பகுதியில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பரிதாபகரமான சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஆவரங்காலில் உள்ள கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஷ்மிகா என்ற 5 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த சிறுமிக்கு கடந்த திங்கட்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்ட வேளை காய்ச்சல் சுகமாகியுள்ளது. பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை மீண்டும் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திடீரென நேற்றைய தினம் சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுடன் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை சிறுமி பரிதாபமாக மரணித்துள்ளார். மேலும் சடலம் மீதான மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் மரணத்திற்கான காரணம் மூளைக்காய்ச்சல் என உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தளையில் மின்னல் தாக்கல் காரணமாக இளவயது அண்ணனும் தங்கையும் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தம் ரத்தோட்டை வெல்ஹாலயாய பகுதியிலேயே இடம்பெற்றுள்ளது. 23 வயதான அண்ணனும் 12 வயது தங்கையுமே உயிரிழந்துள்ளனர். இரு சடலங்களும் ரத்தோட்டை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளன.